வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1 வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. தாளிக்க கடுகு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ வானல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வாங்கினோடனே நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி காயிற வரைக்கும் வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெய் எதுவும் விடாமல் நல்லா வதக்குங்க. இதில் இருக்க வந்து வெறும் வெண்டைக்காய் வதக்கணுமா, இதில் இருக்க வளவளப்பெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வளவளப்பெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதை விட கொஞ்சம் வாட விட்டு செஞ்சால் வந்து நல்லா கொஞ்சம் வாடின பிறகு நம்ம கட் பண்ணி செஞ்சோமா வந்து வளவளப்பு வந்து குறைஞ்சிருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து இது வந்து இறக்கி வச்சிடலாம். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் தூள் இது 4 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கும் போதே வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 பங்குக்கு வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டோமா வந்து வெண்டைக்காய் வந்து வளவலன்னு போயிடும். அதனால் தண்ணி விடாமல் இந்த எண்ணெயிலே வந்து வெண்டைக்காய் நல்லா வேகணும். அதனால் மூடி வச்சிடாதுங்க. இப்படியே வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடும். நல்லா இப்போ வந்து தீயை விட்டுறாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வெந்தோடனே எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். இது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் கடிச்சிக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.